தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் கல்வி தொலைக்காட்சியின் சார்பாக எனது அன்பார்ந்த வணக்கங்கள். பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அறிவியலுக்கும் நடப்பு நிகழ்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த நடப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது அப்படின்னா சட்டங்கள், சரியா? எனாக்டட் த லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் இயற்றுதலில் ரீசண்டாக பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அறிவு தொடர்பு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. இப்போது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019, சரியா? இது எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா 20th ஜூலை 2020. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நுகர்வோர் கன்சியூமர்னால் என்ன? ஸோ இதனுடைய வரலாற்று பின்னணியை நம்ம முதல்ல பார்த்துடலாம், சரியா? சரி, நுகர்வோர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பொருளை வாங்குறவங்க. நீங்களும் நுகர்வோர் தான், நானும் நுகர்வோர் தான். ஒரு கடைக்கு போய் ஒரு அரிசி பருப்பு வாங்குறீங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு அரிசி டெய்லியுமே நம்ம நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம். சில விஷயங்கள், உணவுப் பொருள் அதில் மிக முக்கியமான விஷயங்கள். அதை தாண்டி எலக்ட்ரானிக்ஸ் குட் வாங்குறீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க, சரியா? ஸோ இது எல்லாமே அன்றாட வாழ்வில் நம்ம எல்லாருமே நுகர்வோர் தான். அப்போ நுகர்வோர் அப்படின்னு இருந்தால் விற்பனையாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணுமா? நம்மக்கிட்ட கொண்டு வந்து அந்த பொருளை சேர்க்கிறது விற்பனையாளர், சரியா? அப்போ நுகர்வோருக்கும் நேரடியாக அவர் கூட இருக்கிறது யார்? விற்பனையாளர், சரியா? அப்போ விற்பனையாளர் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளோட உற்பத்தியாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்போ இதில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருள், அந்த பொருளை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கன்சியூமர் அல்லது நுகர்வோர். அந்த பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க இல்லையா, அது யார்? அது விற்பனையாளர். அந்த பொருளை ஒருத்தர் உற்பத்தி பண்ணியிருக்கணும், அவங்க உற்பத்தியாளர், சரியா? அப்போ உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரர், ரெண்டாவது விற்பனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேல்ஸ் பர்சன், கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர். இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விற்பனை பொருளை மக்கள்கிட்ட, நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கூடிய பாலமாக செயல்படுறாங்க இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடர். அவங்க தான் அந்த பொருளை கொண்டு போய் இந்த பொருள் நல்ல பொருள், மக்கள் இதை என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 4 பேர், இதை சுற்றி என்ன விஷயம் நடக்குது, இது சம்பந்தமானது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய வரலாற்று பின்புலத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். முதல்ல 1986, அதாவது 1986 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, சரியா? சரி, ஓகே. அப்போ நுகர்வோர் யாரெல்லாம் இருந்திருப்பா? நம்மள மாதிரி மக்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது, சரியா? நீங்கள் நேரடியாக கடைக்கு போகலாம், பொருள் வாங்கலாம், சரியா? இந்த மாதிரி தான் அன்றைய காலகட்டம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம எப்படி பொருள் வாங்குகிறோம்? காமர்ஸ் அப்படின்னு இருக்கா, இணையத்தில் பொருள் வாங்குகிறோமா நம்ம? அதே மாதிரி நீங்கள் அமேசானில் எவ்வளோ பொருட்கள் வாங்குறீங்க, காமர்ஸ் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸில் பொருள் வாங்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் இணையத்தில் வாங்குறீங்க, அதை வெவ்வேறு வடிவங்களில் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாங்கக்கூடிய முறை அப்படின்றது உங்களுக்கு எப்போ இல்லை அப்படின்னா 1986 இல்லை. ஸோ அப்போ இப்போது இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நுகர்வோர் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019, சரியா? இது நிறைவேற்றப்பட்டது 2019. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th ஜூலை 2020, சரியா? 20 ஜூலை 2020 தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது, சரியா? ஓகே. ஸோ அப்போ இதனுடைய முக்கியமான ஒரு இன்ட்ரோ அப்படின்னா நம்ம ஒரு 4 பேர் பார்த்தோம், சரியா? நம்பர் 1 யார் இதில் இருப்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ். அவர்கிட்ட இருந்து யாருக்கு வரும் அந்த பொருள் அப்படின்னா சேல்ஸ் பர்சன்ஸ்க்கு வரும்,
சரியா? அவர்கிட்ட இருந்து யாருக்கு வரும் அப்படின்னா இங்கே பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு யாராவது இருக்கலாம். சரியா? அது ஒரு சில இடங்களில் இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நீங்களும் நானும், அதாவது கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் இங்கே இருப்பாங்க. சரியா? இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டதன் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நுகர்வோருடைய உரிமை மற்றும் நலன், ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். சரியா? எய்ம் அப்படிங்கிறதே டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கன்சியூமர்ஸ். சரியா? இது எதை மாற்றி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 மாற்றி அதற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 2020 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். 2019 அதை எனாக்ட் பண்ணிவிட்டு 2020 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங், நம்ம பண்ணுற இ-காமர்ஸ், அதே மாதிரி சில தவறான விளம்பரங்கள், அதாவது போலியாக விளம்பரம் பண்ணி அந்த பொருளினுடைய தரத்தை உயர்த்தி காமிச்சு இல்லை அதில் உள்ள குறைகளை மறைத்து விற்பனை பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் தவறான விளம்பரங்கள். ஆக்சுவலி அதை டார்க் பேட்டர்ன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சரியா? இந்த டார்க் பேட்டர்ன், ஸோ இந்த டார்க் பேட்டர்ன் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய வணிகத்தில் மிக முக்கியமான, அதாவது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றது, அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆக்டே கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ நவீன சவால்களை எதிர்கொள்வதற்காக அட்ரஸ் த மாடர்ன் சேலஞ்சஸ், ஆன்லைன் ஷாப்பிங், இ-காமர்ஸ், மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் லையபிலிட்டி. அந்த பொருளை உற்பத்தி செய்கிறார் இல்லையா, அவர் சில விஷயங்கள் அவரும் இந்த சில விஷயங்களுக்கு பொறுப்பாளராக ஆக்குறது. சரியா? இதுதான் இந்த சட்டத்தினுடைய அறிமுகம். ஓகே, இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 20th July 2020. ஓகே, இந்த புதிய சட்டம் 1986 ஆண்டு சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இதனுடைய முக்கியமான நோக்கமே அப்படின்னா இந்த 1986 ஆண்டு சட்டம் இயற்றப்பட்ட போது ஆன்லைன் ஷாப்பிங்கிறது இல்லை, இ-காமர்ஸ்ன்றது இல்லை, நம்ம பேசின மாதிரி மொபைல் ஆப்ஸ் இல்லை, நீங்கள் டிஜிட்டலில் வாங்குறீங்க, டிஜிட்டலையுமே வெவ்வேறு தளத்தில் வாங்குறீங்க. நீங்கள் யூஆர்எல்லில் போயிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண முடியுது, அது ஆன்லைன் இ-காமர்ஸ். உங்கள் மொபைல் பேஸ் பண்ணியும் உங்கள் ஆப் பேஸ் பண்ணி உங்கள் மொபைல்லே வாங்கிடுறீங்களே. ஸோ அப்போ வணிகம், இந்த இணையம் சார்ந்த வணிகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்றைக்கி எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நடந்துருது, உங்கள் லேப்டாப் அதில் நடந்துருது. ஸோ அப்படியே அப்போ அது சம்பந்தமான கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய லாஸ் வேணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது, இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய வணிகம் டிஜிட்டலாக நடக்குது. ஸோ ஸ்ட்ராங்கர் லா பிகம்ஸ் நெசசரி. சரியான மாற்று சட்டம், வலுவான சட்டம் இதற்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. சரியா? அடுத்து இதில் யார் நுகர்வோர், ஏன்னா இது சொல்கிறதே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஸோ த லா ஷுட் டிஃபைன் ஹூ இஸ் கன்சியூமர் அண்ட் ஹூ இஸ் நாட். சரியா? அப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன், உங்களுடைய தேவைக்காக நீங்கள் பொருள் வாங்குறீங்க பணம் செலுத்தி அப்படின்னா நீங்கள் நுகர்வோர். சரியா? இல்லை நீங்கள் ஒரு சேவை பெறுகிறீர்கள் அப்படின்னாலும் அதுவும் என்னது, சர்வீஸ் அப்படின்னாலும் அதுவும் நுகர்வோர். சரியா? இதை தாண்டி டெலிஷாப்பிங்லேயோ ஆன்லைன்லேயோ இ-காமர்ஸ்லேயோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லேயோ டைரக்ட் செல்லிங்லேயோ நீங்கள் இணையத்தின் மூலமாக ஒரு பொருளை பணம் செலுத்தி வாங்குகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் நுகர்வோர் அப்படின்னு சொல்லப்படுறீங்க. அப்போ யார் நுகர்வோர் அல்ல அப்படின்னா, ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதாவது ரீசேலுக்காக பண்ணுவாங்க இல்லையா, எ பர்சன் பர்ச்சேசிங் ஃபார் ரீசேல். இப்போ ஒரு பைக் வாங்குறாரு, வாங்கிட்டு இன்னொருத்தவங்க விற்கிறதுக்காக இன்னொரு குறிப்பிட்ட லாபம் வச்சு, ஸோ அந்த மாதிரி மறு விற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசேலுக்காக யார் வர்றாங்களோ அவர்கள் எல்லாம் நுகர்வோர் அல்ல. அதே மாதிரி வணிக நோக்கத்திற்காக கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவரும் நுகர்வோர் அல்ல. ஸோ அப்போ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா யார் நுகர்வோர் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த சட்டத்தின் நோக்கமே நுகர்வோரை
பாதுகாக்கிறதா, அவருடைய உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்தல். ஸோ அப்படின்றப்ப இதில் கண்டிப்பாக நுகர்வோரோட டெஃபனிஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் இந்த சட்டப்பிரிவை அதில் வச்சுருக்காங்க. சரியா? ஓகே, நுகர்வோருக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்குறாங்க, இந்த 6 கன்சியூமர் ரைட்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஒன்று சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு. இன்னொன்று, நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்களை இணையத்தின் மூலமாக வாங்கினா அது சம்பந்தமான தகவல்களை நுகர்வோருக்கு கட்டாயம் விற்பனையாளர் கண்டிப்பாக முழு விவரங்களையும் தெரிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அதோட இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நோ மோனோபாலி. நிறையா கஸ்டமர்ஸுக்கு தேர்வு இருக்கு. அதாவது ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா கன்சியூமருக்கு நிறையா சாய்ஸஸ் இருக்கும். நோ மோனோபாலி அப்படின்றத தடுக்கணும் அப்படின்றதுக்காக சாய்ஸஸ் நிறையா இருக்கணும் கன்சியூமர்ஸ்க்கு அப்படின்றதுனால இங்கே சாய்ஸஸ் அப்படின்றதையும் அந்த ரைட்ஸையும் நுகர்வோருடைய உரிமையாக இந்த சட்டம் கன்சிடர் பண்ணுது. இன்னொன்று, ஹியரிங். உங்களுடைய ஃபீட்பேக் இந்த பொருள் சம்பந்தமாக நீங்கள் வாங்கின பொருள் அதை உபயோகப்படுத்திட்டு உங்களுடைய கருத்தையும் விற்பனையாளர் கேட்க வேண்டும். கருத்து தெரிவிக்க உரிமை. இது கூட ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1க்கு கீழே வரும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை. ஸோ அந்த சுதந்திரமும் இந்த உரிமைகளுக்கு கீழே வருது. இன்னொன்று, ரெட்ரஸல் மெக்கானிசம். ஒருவேளை நீங்கள் வாங்கின பொருள் நீங்கள் விற்கிறது யாருன்னே தெரியாது, இணையம் மூலமாக வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அந்த பொருள் எதற்காக வாங்கினீர்களோ அந்த நோக்கம் சரியாக நிறைவேறவில்லை, இல்லை அந்த பொருள் ஒருவேளை டிஃபெக்டாக இருக்குது, அந்த பொருள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கு ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிவாரண அமைப்பு அப்படின்றது கொண்டும். நீங்கள் திரும்ப கால் பண்ணி அந்த பொருள் எனக்கு வேண்டாம், எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னா அந்த நிறுவனம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட மாற்றி கொடுக்க வேண்டும். சரியா? இந்த உரிமையும் உங்களுடைய நுகர்வோருக்குரிய உரிமைகளுக்கு கீழே வரும். இன்னொன்று, அவேர்னஸ் அப்படின்னா இதை இன்ஃபர்மேஷனோட நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். விழிப்புணர்வு. அதாவது அந்த பொருளினுடைய சாதக பாதகங்கள், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், கேட்லாக்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒருவேளை அதில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அதையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, அந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை விற்பனையாளருக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 6 விழிப்புணர்வுகளையும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நுகர்வோருக்கு கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்தின் மூலமாக. சரியா? இதான் இந்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம மத்திய இந்த சட்டத்தின் மூலமாக புதிதாக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆணையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CCPA, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம், சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ஆணையம் எதன் மூலமாக அமைக்கப்பட்டது அப்படின்னா இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய நோக்கம் அப்படின்னா நுகர்வோரை பாதுகாத்தல், அவர்களுடைய நலன்களை மேம்படுத்துதல். சரியா? ப்ரொடெக்ட், ப்ரொமோட் அண்ட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாத்தல், மேம்படுத்தல் மற்றும் அமல்படுத்தல். யாருடைய ரைட்ஸை? கன்சியூமர் ரைட்ஸை, நுகர்வோரின் நலனை பாதுகாத்தல். சரியா? இதுக்கு யார் தலைமை ஏற்கிறா அப்படின்னா டைரக்டர் ஜெனரல். சரியா? இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் விங், புலனாய்வு பிரிவினுடைய இயக்குனர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரலுக்கு கீழே தான் இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஆணையம் செயல்படுது. இந்த ஆணையத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயம்தான். ஒன்று, ப்ரொடெக்ட், ப்ரொமோட் அண்ட் என்ஃபோர்ஸ். நுகர்வோரின் நலனை பாதுகாத்தல், மேம்படுத்துதல் மற்றும் அமல்படுத்துதல். இந்த 3 தான் இந்த ஆணையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இது எதன் மூலமாக அமைக்கப்பட்டது அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019க்கு கீழே. சரிங்களா? ஓகே, இதனுடைய மிக முக்கியமான பணிகள் CCPA. சரியா? இதனுடைய முக்கியமான பணிகள் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பொருள் வாங்கிட்டு அது டிஃபெக்டட் குட்ஸாக இருக்குது, அதுக்கு எந்த ரெட்ரஸல் மெக்கானிசமே இல்லை, உங்களுடைய பணம் திருப்பி செலுத்தப்படவில்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இந்த ஆணையத்தில் போய். அந்த ஆணையம் உங்களுக்கு விசாரணை நடத்துவது மட்டுமல்ல, உங்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆணையம் என்ன பண்ணும்? வழிவகை செய்யும். அது மட்டும் இல்லை,
வாங்கக்கூடிய பொருட்கள், இப்போ காஸ்மெட்டிக் பொருள்லாம் வாங்குகிறோம், அந்த பொருட்களில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கலாம். அந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தினா இத்தனை வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது பயன்படுத்தக்கூடாது, முதியவர்கள் பயன்படுத்தக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது, இருதய நோயாளிகள் பயன்படுத்தக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற விழிப்புணர்வு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஆபத்தான சில பொருட்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் விற்பனை செஞ்சாங்க. சில மெடிசின்ஸ் எல்லாம் இப்போ ஷாப்பிங்கில் ஆன்லைன்லேயே மெடிக்கேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் அதில் ஏதாவது சில எக்ஸ்பைரி குட்ஸ் அதில் இருக்குது மெடிக்கேஷனில் அப்படின்னா அதை மீட்கக்கூடிய பணியையும் இந்த ஆணையம் செய்கிறாங்க. சரி, அதே மாதிரி நியாயமற்ற முறைகள், அதாவது அன்ஃபேர் ப்ராக்டிசஸ், மோனோபாலி அப்படின்றது கூட அதே மாதிரி வேறு சில அன்ஃபேர் ப்ராக்டிசஸ், கன்சியூமரை ஏமாற்றணும், டிசீவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த பொருளை உங்ககிட்ட விற்கிறது அப்படின்றது கூட ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் தான். ஸோ அந்த மாதிரியான நடைமுறைகளை நிறுத்துதல். இன்னொன்று, அப்படி யாராவது கன்சியூமருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களை கொடுத்துட்டோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் அந்த செல்லர்கிட்ட இருந்ததுன்னா அவங்களுக்கு அபராதம் அதாவது இந்த பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அபராதம் விதிக்கக்கூடியது கூட இந்த ஆணையத்தினுடைய முக்கியமான பணிகளுக்கு கீழே வரும். சரியா? ஓகே. அடுத்து தவறாக வழிநடத்தும் அதாவது விளம்பரங்கள் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ முன்னாடியெல்லாம் அம்பாசிடர்ஸ் அப்படின்றவங்க அந்த 1986ஆம் ஆண்டு சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. இப்போ டிஜிட்டல் அந்த இதுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தவறான விளம்பரங்கள் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் பெனால்ட்டிஸ் இருக்குது, சிறை தண்டனை வரைக்கும் இருக்குது. சரியா? முதல் முறை அப்படின்னா 10 லட்சம். அதே இது மீண்டும் மீண்டும் சப்சீக்வெண்ட் ஸ்டேஜஸில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது 50 லட்சம் அல்லது 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வரைக்கும் போகுது. சரியா? ஓகே. இதெல்லாம் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற விளம்பரங்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான சில புரிதல் இருக்குது விற்பனையாளர்களுக்கு. அதாவது விளம்பரங்கள் தேவைதான், ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளும் அது நல்ல முறையில் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த பொருள் ஒருவேளை அவங்க சொல்கிற விவரங்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரியான இருந்தது அப்படின்னா முதல் முறையாக 10 லட்சமும், அடுத்தடுத்து அதே இதை பண்ணினா 50 லட்சம் வரை அபராதமும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் இந்த சட்டத்தின்களை கொடுக்க முடியும். சரியா? அடுத்தது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ரெட்ரஸல் குறை தீர்க்கக்கூடிய வழி ஒன்று இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வழி இவங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் அமைப்பதன் மூலமாக அரசாங்கமே பண்ணுது. இது 3 நிலைகளில் இருக்குது. ஒன்று தேசிய ஆணையம், இன்னொன்று மாநில ஆணையம், இன்னொன்று மாவட்ட ஆணையம். சரியா? ஸோ நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். இது எதை பொறுத்து நீங்கள் மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இழப்பு ஒரு கன்சியூமருக்கு எந்த வரைக்கும் இழப்பு வருது. ஒருவேளை 10 கோடிக்கு மேலே அப்படின்னா நீங்கள் நேரடியாக தேசிய ஆணையத்தை கான்டாக்ட் பண்ணலாம். அதே இது 1 கோடியிலேருந்து 10 கோடி வரை அப்படின்னா மாநில ஆணையம், 1 கோடி வரை அப்படின்னா மாவட்ட ஆணையம், அதாவது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரியா? ஓகே. இது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, நியாயமற்ற ஒப்பந்தங்கள் அப்படின்னா நீங்கள் ஒன்று மாநில ஆணையத்துக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா தேசிய ஆணையத்திற்கு போகலாம். சரியா? ஓகே. ஸோ அப்போ மாவட்டம் அப்படின்றது முதல்ல, அதுக்கு மேலே மாநிலம், அதுக்கு கீழே தேசியம். இதில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா இதை யார் பண்ணுவா அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்லைடில் இந்த ப்ராடக்ட் லையபிலிட்டி அப்படின்றது மிக 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 முக்கியமாக இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு பொருள். அதாவது குறைபாடுள்ள பொருள் இல்லை, குறைபாடுள்ள பொருளை ஒரு கன்சியூமர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச ஒரு மெடிசனை, ஒரு மாத்திரையை விற்பனையாளர் கொடுத்துட்டாரு, அதனால் ஒரு குழந்தையோ இல்லை ஒரு முதியவரோ இல்லை ஒரு கர்ப்பிணியோ பாதிக்கப்பட்டு விட்டால் உற்பத்தியாளர், நான் சொன்னேன் இல்லையா, உற்பத்தியாளர், விற்பனையாளர், சேவை வழங்குபவர் இவர்கள் எல்லாருமே இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் லையபிலிட்டி அப்படின்றது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2020 அப்படின்றதுல மிக முக்கியமான கூறு. இதில் யாரை இழப்பீடுக்கு வழங்குறதுக்கு யாரெல்லாம் லையபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 பேருமே, உற்பத்தியாளரும் சரி, விற்பனையாளரும் சரி, சேவை வழங்குனரும் சரி. சரியா? அதே மாதிரி
இழப்பீடு நீங்கள் இழப்பீடு கோரணும் அப்படின்னா நுகர்வோர் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள ஏதாவது ஒரு உரிமையை இல்லை ஒரு விதிமுறையை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீறி இருக்கிறார்கள் அப்படின்றத நுகர்வோர்கள் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா அவர்களுக்கு ப்ராடக்ட் லையபிலிட்டி இழப்பீடு கிடைக்கும். சரியா? ஓகே, இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சட்டத்தின் கீழே இருக்கக்கூடியது தயாரிப்பாளர்களுக்கு ஒருவேளை நுகர்வோருக்கு பிரச்சனை வந்தால் இவங்க இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு, அதை தான் தயாரிப்பு பொறுப்பு, ப்ராடக்ட் லையபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த சட்டத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு நடப்பு நிகழ்வு பார்க்கும்போது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதனுடைய பின்புலம் என்ன? பின்புலம் அப்படின்னா நீங்கள் இப்போது 1986 சட்டம், அந்த சட்டத்தின் உள்ள வரையறை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்திற்கு டிஜிட்டல் இரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம எது வாங்கினாலும் மொபைல் ஆப்பில் வாங்குகிறோம், இல்லை ஆன்லைனில் வாங்குகிறோம், இல்லை காமர்ஸில் வாங்குகிறோம். நம்மெல்லாம் கன்சியூமர் எல்லாமே நேரடியாக போய் வாங்குறத விட இணையத்தில் தான் அதிகமாக வாங்குகிறோம். அந்த இணையம் வழி வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவே இல்லை. அந்த குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1919 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். சரியா? ஸோ இந்த மாதிரி அப்போ நுகர்வோர்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தோம். அந்த நுகர்வோரை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம், இதன் மூலமாக என்னெல்லாம் நுகர்வோரின் உரிமைகள் என்னென்ன பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெட்ரஸல் மெக்கானிசம் எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி எந்த வகையில் கமிஷன்ஸ் எல்லாம் செயல்படுது, அதற்கு டைரக்டர் ஜெனரல் அப்படின்ற ஒருத்தர் தலைமையராக இருக்காரு அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அப்போ நடப்பு நிகழ்வுகள் பார்க்கும்போது நீங்கள் எப்படின்னா பின்புலத்திலேருந்து ஆரம்பித்து அதனுடைய கருத்தாக்கம், மையப்புள்ளி, கான்செப்சுவல் கிளாரிட்டியோட படிக்கணும். அப்படி படித்தா மத்திய அரசு தேர்வுகளோ மாநில அரசு தேர்வுகளோ எந்த தேர்வுலையும் உங்களால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். இப்போ நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1919 நிறைவேற்றப்பட்டு 20 கொண்டு வரப்பட்டது. இது 86 சட்டத்தை மாற்றியது. அமலுக்கு வந்த தேதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 20 ஜூலை 2020. இதில் CCPA சரியா இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழமா தான். இதில் முக்கியமான சில விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறத சட்ட வரம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 1986 இயற்றப்பட்ட சட்டத்தில் ஆன்லைன் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? இப்போ ஆனால் இதில் உண்டு. 6 நுகர்வோர் உரிமைகள் இருந்தது. அதே மாதிரி 3 குறைதீர் ஆணையங்கள் இருந்தது. என்னென்னா ஸ்டேட், சென்ட்ரல், அதே மாதிரி நேஷ்னல் அப்படின்றத பார்த்தோம். மிக முக்கியமானது என்னென்னா ப்ராடக்ட் லையபிலிட்டி. சரியா? உற்பத்தியாளர் பொறுப்பேற்பு அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? ஒரு பொருள் நுகர்வோர் வாங்கும்போது அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தது, அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அவங்க பொறுப்பேற்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தவறான விளம்பரங்களுக்கும் கடும் தண்டனை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து கிறிஸ்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஓல்டு ஆக்ட் 1986, இப்போ வந்தது 2019. இது அமலுக்கு வந்த தேதி. சரியா? அமல்படுத்திய மினிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வான். சரியா? ரெகுலேட்டரி பாடி CCPA, அதனுடைய தலைவர் டைரக்டர் ஜெனரல். ஸோ இதெல்லாம் வந்து மேக்சிமம் ஃபைன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இறுதி மேல்முறையீடு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட். சரியா? ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது அமலுக்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 20 ஜூலை 2020. சரியா? ஓகே, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 2086 சட்டத்தை மாற்றி கொண்டு வரப்பட்டது. 20 ஜூலை 2020 முதல் அமலுக்கு வந்தது. சரியா? இது பயிற்சி வினாக்கள். எப்போ எது படித்தாலும் பயிற்சி வினாக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றத விட நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றத பயிற்சி வினாக்கள் மூலமாக தான் நம்ம தெரியும். சரியா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ கன்சியூமர்? தனி பயன்பாட்டிற்காக கைபேசி வாங்குவார், அவர் கன்சியூமர் தான். ஆன்லைனில் ரயில் டிக்கெட்டை பதிவு செய்பவர் கன்சியூமர். உணவு ஆப் மூலம் ஆர்டர் செய்வர் கன்சியூமர் தான். ஆனால் மறு விற்பனைக்காக வாங்கும் வியாபாரி இவர் கன்சியூமர் அல்ல அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. ஸோ ஆப்ஷன் வந்து சி உங்களுக்கு. சரியா? மறு விற்பனைக்காக வாங்கும் வியாபாரி. சரியா? ஓகே, இப்போது அடுத்தது CCPAவின் முக்கிய நோக்கம். வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ்? GST வரி வசூலித்தல் இல்லை.
சரியா? பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்துதல் இல்லை, வங்கிகளை ஒழுங்குபடுத்துதல் இல்லை, நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பல் மற்றும் அமல்படுத்துதல், டு ப்ரொடெக்ட் அண்ட் என்ஃபோர்ஸ் த கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சிசிபிஏவோட மிக முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த காணொலியில் நம்ம அதாவது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி, அதனுடைய வரலாற்று பின்புலம், அது அமைக்கப்பட்டதன் பின்னணி, அது நடைமுறைக்கு வந்த தேதி, அதனுடைய முக்கியமான நோக்கம், அதனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு, நுகர்வோர்கள் எத்தனைய உரிமை 6 உரிமைகளை பாதுகாக்கிறார்கள், இணையம் வழி வர்த்தகம் விரிவடைந்ததன் வாயிலாக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது, அதுதான் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம். இதை மீறுபவர்களுடைய தண்டனை, ப்ராடக்ட் லையபிலிட்டினா என்ன, பயிற்சி வினாக்கள், இத்தனையும் பார்த்தோம். இப்போது அடுத்தது இன்கம் டேக்ஸ், வருமான வரி சட்டம் அப்படின்றத பற்றி நம்ம, அதுவும் பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு நடப்பு நிகழ்வு, அந்த ஒரு டாப்பிக்கை நம்ம அடுத்து பார்த்துடலாம். வருமான வரி சட்டம் 2025. சரியா? முதல்ல இந்தியாவில் வருமானம் ஈட்டக்கூடிய எல்லோருமே வரி செலுத்தணும். சரியா? அந்த வரி செலுத்தக்கூடிய சட்டம் வருமான வரி சட்டம். உங்களுக்கே தெரியும், சட்டத்தில் அதாவது வந்து வருமான வரியிலே நிறையா வரி, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த வருமான வரி சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரொம்ப முக்கியமான, மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தில் மிக முக்கியமான வருமானம் அப்படின்றது இந்த வருமான வரி சட்டம். இந்த வருமான வரி சட்டம் 2025ஆம் ஆண்டு இது எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னா 1 ஏப்ரல். சரியா? 1 ஏப்ரல் 2026 தான் இது நடைமுறைக்கு வருது. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் பின்புலம் பார்க்குற மாதிரி, எப்போவுமே பார்க்குற மாதிரி பார்த்துடலாம். 1961ஆம் ஆண்டு தான் முதல்ல வருமான வரி சட்டம் கொண்டு வர்றாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் இந்த திருத்தம் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே வருமான வரி சட்டத்தை தான் பயன்படுத்தியிருக்கோம். அது வருமான வரி சட்டம் 1961. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலங்கள் மாறும் பொழுது 1991 சில சீர்திருத்தங்கள்லாம் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க, மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் இரா வந்துருச்சு. பொருளாதாரத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்தியா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்துல, அதாவது வந்து ரொம்ப முன்னேறி போயிட்டாங்க. முன்னாடி மாதிரி நம்ம இல்லை. ஸோ நம்மளுடைய அந்நிய செலாவணியும் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இவ்வளவு பொருளாதார மாற்றங்கள் ரொம்ப பாசிட்டிவான இடத்துல போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வருமான வரி சட்டம் மட்டும் இன்னும் ஏன் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வருமான வரி சட்டத்தையே பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. இது எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2026. சரியா? ஸோ அப்போ வருமான வரி சட்டம் இன்கம் டேக்ஸ் 2026 அப்படிங்கிறது இந்தியாவினுடைய புதிய வருமான வரி சட்டம். ஓகே, இந்தியாஸ் நியூ இன்கம் டேக்ஸ் லா. இது எதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. நம்ம முன்னாடி கொண்டு வந்த வருமான வரி சட்டத்தில் மிக முக்கியமான அம்சத்தை இதில் மாற்றுறோம் அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. சரியா? அதை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப டைரக்டாக கொண்டு வந்து, இன்னொன்று மிக முக்கியமான இதில் விஷயம் என்ன அப்படின்னா டிஜிட்டல், இதை ஃபேஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒப்புமை நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அப்பாலாம் பணம் எடுக்கணும் அப்படின்னா பேங்க்குக்கு போய் பணம் எடுப்பாங்களா? அங்கே தான் நீங்கள் போய் பணம் எடுக்கணும். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம ஏடிஎம் போகிறோமா? அதுவும் பண்ணுறது கிடையாது. மொபைல் ஆப் எடுக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கூகுள் பே, ஜிபே, அதே மாதிரி நிறையா பேடிஎம், இந்த மாதிரி வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறீங்க. ஸோ அப்போ அங்கே ஃபேஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீங்கள் பேங்கரை போய் பார்க்குறீங்களா? பேங்கிங் டிஜிட்டலில் வந்துருச்சு இல்லையா, ஃபேஸ்லெஸ் பேங்கிங். அதே மாதிரி இதையும் ஃபேஸ்லெஸ் டாக்ஸேஷன் அப்படின்னு கொண்டு வரணுங்க. இடையில் யாருமே இருக்கக்கூடாது. டிஜிட்டலாக நீங்களாக பண்ணிக்கிறணும், எளிமைப்படுத்தி பண்ணிக்கிறணும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இந்த 3 நோக்கங்களை நவீன காலம் அப்படின்றது ஃபேஸ்லெஸ் டிஜிட்டல் டாக்ஸ் பேயிங் சிஸ்டம். தெளிவு அப்படிங்கிறது எந்த டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றது. எளிமை அப்படின்றது அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கணும். ஸோ 1, 2, 3 இந்த 3 நோக்கங்களை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்டதான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. அது உங்களுக்கு வந்து அந்த ஏப்ரல் 2026 உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரியா? 1 ஏப்ரல் 2026
2026 எஃபெக்டிவ் டேட். இதுதான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 3 தான். ஒன்று எளிய மொழி, சிம்பிள் லாங்குவேஜ், கிளியர் லா, தெளிவான சட்டம், ரிடண்டன்ட் ப்ரொவிஷன்ஸ், தேவையில்லாத நிறைய குழப்பம் நிறைந்த அந்த சட்டக்கூறுகள் அந்த பழைய 1961ஆம் ஆண்டு சட்டத்தில் இருந்தது. அதை மாற்றி இப்போது டிஜிட்டல் டிஜிட்டல் உலகத்திற்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ்லெஸ் இன்கம் டேக்ஸ் பேயிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. இன்கம் டேக்ஸ், நான் எவ்வளோ வருமானம் வாங்குகிறேன், இதுக்கு எந்த லா அப்ளிகபிள் ஆகும், எவ்வளோ ரிடக்ஷன் போகணும்னா அதுக்கு எந்த பிரிவு, நான் எப்படி பண்ணணும், நான் இணையத்தில் பண்ணணுமா, மொபைல் ஆப்பில் பண்ணணுமா, நான் அப்ளை பண்ணி முடித்தோடனே எப்படி எனக்கு இன்கம் டேக்ஸ் பெய்டு சர்டிஃபிகேட், கிளியரிங் த மணி அப்படின்னு சொல்கிறேன், கிளியரிங் த டேக்ஸ், அந்த இது நான் எப்படி பெறணும், இவ்வளவுத்தையும் நானே பண்ணிக்க முடியும் அப்படின்றத கொண்டு வர்றது தான் இந்த டிஜிட்டல் இராக்குள்ளே வர்றது. சரியா? ஓகே, இதுதான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்குது. சரியா? திருத்தங்கள் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. சட்டத்தை எளிமைப்படுத்துதல், நிர்வாகத்தை, இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க, யாருக்கு பே பண்ணுறீங்க அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் டெக்னாலஜி, எளிதான நடைமுறைகள். சரியா? நம்ம போன ஸ்லைடில் பார்த்ததான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு மிக முக்கியமானது இது சேஞ்ச் பண்ணல அப்படின்னா தனிநபர் வருமான வரி விகிதம் அப்படின்றது இல்லையா, அதை போடுறது யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதுக்கும் இந்த சட்டத்திற்கும் இன்கம் டேக்ஸையோ கார்பரேட் டேக்ஸையோ இல்லை வரி முறைகளையோ சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை இது சேஞ்ச் பண்ணவே இல்லை. பெரும்பாலான வரையுறைகள் இதில் சேமாக தான் இருக்குது. ஒன்று தான் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க. இதில் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெக்னாலஜி மூலமாக ரெடியூஸ்டு த ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. எஃபிஷியன்சி ரொம்ப, அதாவது டேக்ஸை தப்பாக ஃபைல் பண்ணுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் கிடையவே கிடையாது. சரியா? ஸோ அதே மாதிரி இதில் டிஜிட்டல் ஸ்பேஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், உங்கள் பேன் எப்படி இருக்கும், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட், டிஜிட்டல் அசட், இது எல்லாமே எதில் பார்த்தீங்க அப்படின்னா மெய்நிகர் விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். சரியா? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சில ஒப்பந்தங்களை போட்டிருப்பாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே இந்த சட்டம் சில தெளிவான வரையறைகளை சொல்லியிருக்காங்க. இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கும் ஒப்பந்தம். சரியா? ஓகே, இப்போது டிஎன்பி நம்ம போட்டித் தேர்வுகள் நோக்கில் மிக முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, இந்த சட்டம் இயற்றப்பட்டது 25 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 1961ஆம் ஆண்டு சட்டத்தை மாற்றுகிறது. எப்போ அமல்படுத்தினது அப்படின்னா 1 ஏப்ரல் 2026. இது ஃபேஸ்லெஸ் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் டேக்ஸ் ரேட் அப்படின்ற வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமான நோக்கம் சிம்பிளிஃபையிங் த லா, விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ். இதில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். சரியா? இந்த காணொலியில் இன்கம் டேக்ஸ் ஆக்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னொரு காணொலியில் நம்ம பாலிட்டி சம்மந்தமாக இன்னொரு டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.